Detectors of nuclear radiations. இப்போ நியூக்ளியர் ரேடியேஷன்ஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம அந்த வீடியோவில் நம்ம அயனைசேஷன் சேம்பர் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ரெண்டு டைப் ஆஃப் டிடெக்டார்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் ஆர் accompanied by the emission of charged particles like alpha particles, protons, electrons and radiations like gamma rays. பெரும்பாலான நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் நமக்கு வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸான புரோட்டான், ஆல்பா பார்ட்டிக்கல் அல்லது புரோட்டான் அல்லது எலக்ட்ரானை வெளியிடலாம், அல்லது காமா ரே போன்ற ரேடியேஷன்ஸை வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் போது நமக்கு வெளியிடப்படலாம். So in order to understand these particles and their interaction with atomic nuclei, precise information about their mass, momentum, energy, etc. are necessary. அதாவது இந்த பார்ட்டிகல்ஸை நம்ம வந்து அதாவது in order to understand these particles, இந்த பார்ட்டிகளை நம்ம புரிந்து கொள்வதற்கும் and their interaction with the atomic nuclei, அப்புறம் இது வந்து அட்டாமிக் நியூக்ளியோட எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கும் நமக்கு அடுத்து ப்ரெசைஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தேர் மாஸ், அப்புறம் இதனுடைய மாஸ், மொமெண்டம், அப்புறம் அதனுடைய எனர்ஜி, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு அவசியமாகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த பார்ட்டிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் அதனுடைய இன்ட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் நமக்கு அதனுடைய மாஸ், மொமெண்டம் அண்ட் எனர்ஜி போன்ற தகவல்கள் நமக்கு தேவை. அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா several nuclear radiation detectors depend for their operation on the ionization, அதாவது ஆப்ரேஷன் ஆன் த அயனைசேஷன் அல்லது அயனைசேஷன் ஆப்ரேஷன், இதை டிபெண்ட் பண்ணி நிறைய நியூக்ளியர் அதாவது டிடெக்டார்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கேஸ் வழியாக ஒரு சார்ஜர் பார்ட்டிகளை நாம் அனுப்புகிற பொழுது அந்த கேஸை இந்த சார்ஜர் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அயனைஸ் பண்ணும். இப்போ அந்த அயனைசேஷனை வந்து பேஸ் பண்ணி உருவாகக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை கண்டுபிடிக்கிறதன் மூலமாக அந்த சார்ஜர் பார்ட்டிகளினுடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த மாதிரியான டிடெக்டார்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா நமக்கு இந்த ஜிஎம் கவுண்டர், அப்புறம் ப்ரொபோஷனல் கவுண்டர்ஸ், அப்புறம் அயனைசேஷன் சேம்பர்ஸ், செமிகண்டக்டர் ரேடியேஷன் டிடெக்டர்ஸ், கிளவுட் சேம்பர்ஸ் அண்ட் ஸ்பார்க் சேம்பர்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு அயனைசேஷன் அதாவது பார்ட்டிகளை வந்து ஒரு கேஸ் வழியாக அனுப்பும்போது அந்த கேஸை அயனைஸ் பண்ணுது அப்படின்ற அந்த பிரின்சிபல் படி செயல்படக்கூடிய டிடெக்டார்ஸ். அதுவே இன் அதர் டிடெக்டார்ஸ், இது இல்லாமல் வேறு வகையான டிடெக்டார்ஸும் இருக்குது. இதில் வந்து இந்த எக்ஸைட்டேஷன் அண்ட் சம்டைம்ஸ் மாலிகுலர் டிசோசியேஷன் ஆல்சோ பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். இன் அதர் எக்ஸைட்டேஷன்னா அதிக ஆற்றல் நிலைக்கு செல்லுதல், அப்புறம் சம்டைம்ஸ் மாலிகுலர் டிசோசியேஷன் அப்படின்னா மாலிகூல்ஸை வந்து உடைச்சி அதை வந்து ஆட்டமா மாற்றக்கூடியது. இந்த ப்ராப்பர்ட்டியும் சில டிடெக்டார்ஸ்ல வந்து முக்கியமான ரோலா இருக்குது. இப்போ இந்த மாதிரியான அதாவது தீஸ் ஃபினாமினா, இந்த ஃபினாமினாவோட இன் காம்பினேஷன் வித் அயனைசேஷனோடு சேர்ந்து நமக்கு என்னென்ன மாதிரியான இது மாதிரியான பிரின்சிபல் செயல்படக்கூடிய டிடெக்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிண்டிலேஷன் டிடெக்டார்ஸ், இது வந்து லூமினசென்ஸ் அதாவது ஒளிர்தல் அப்படின்ற அந்த பிரின்சிபல் படி செயல்படுகிறது. அண்ட் த லேட்டன்ட் இமேஜஸ் இன், அப்புறம் வந்து போட்டோகிராபிக் எமல்சன் டிடெக்டார்ஸ், இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான டைப்ல இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ அயனைசேஷன் சேம்பர் அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் சேம்பரோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா சார்ஜ்டு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் கேன் அயனைஸ் கேசஸ், அதாவது சார்ஜ்டு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் கேஸை வந்து அயனைஸ் பண்ணும். அதாவது சார்ஜ்டு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு கேஸ் வழியாக செல்லுகிற பொழுது அந்த கேஸை அந்த வாயுவை அயனியாக்கம் செய்கின்றன அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அடுத்ததா the number of ion pairs produced gives us, இப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து ஒரு கேஸ் டியூப் வழியாக சார்ஜ்டு பார்ட்டிகல் செல்லுகிற பொழுது இந்த பார்ட்டிகல்ஸை இது இங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸை அயனைஸ் பண்ணுது இல்லையா, அந்த அயனைஸ் பண்ணக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் அயன் பேர்ஸ், இந்த நம்பர் ஆஃப் அயன் பேர்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த உள்ள வரக்கூடிய அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அது தொடர்பான
இன்ஃபர்மேஷனை தருகிறது. அந்த சார்ஜ் பார்ட்டிகள் எப்படிப்பட்ட பார்ட்டிகள், என்ன பார்ட்டிகள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ ஸ்பீடில் வந்தது, அதோட எனர்ஜி, எனர்ஜியும் தருகிறது. நமக்கு இந்த அயனைசேஷன் சேம்பரில் கிடைக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே உள்ள வரக்கூடிய இந்த சார்ஜ் பார்ட்டிகளினுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் அந்த சார்ஜ் பார்ட்டிகளுடைய எனர்ஜி, இரண்டு தகவல்களையும் அது தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அயனைசேஷன் சேம்பரினுடைய அமைப்பு. The ionization chamber consists of a hollow metallic cylinder C. இந்த சிலிண்டர், இந்த டப் இதுல இருந்து இப்படி இந்த இதுதான் வந்து நமக்கு மெட்டாலிக் சிலிண்டர் சி. சி என்பது மெட்டாலிக் சிலிண்டர். இந்த சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா it is closed at both ends. இந்த சிலிண்டரோட எண்டு, ரெண்டு முனைகளும் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. வித் ஏ விண்டோ, இதுல வந்து ஒரு விண்டோ W இருக்குது. பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ கேப் W இருக்குது, டிஸ் W அட் அன் எண்ட் ஃபார் த. இந்த W விண்டோ எதற்காக இருக்கு அப்படின்னா, இந்த விண்டோ வழியா தான் நமக்கு வந்து இந்த எக்ஸ்ரேஸ், அதாவது அயனைசிங், அதாவது அந்த அயனைசிங் பார்ட்டிகல்ஸ்னா உள்ள வரக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் உள்ளே வருவதற்கான வழி இதான் அந்த விண்டோ. நெக்ஸ்ட் ஒரு மெட்டல் ராடு, உள்ள வந்து ஒரு ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டல் ராடு இருக்குது. இந்த ராடு வந்து வெல் இன்சுலேட்டட் ஃப்ரம் த சிலிண்டர். ஏன்னா இந்த ராடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டருக்கு உள்ள இந்த ராடு இருக்கும். பட் ராடுக்கும் இந்த ராடுக்கும் இந்த சிலிண்டருக்கும் இடையில வந்து ஃபுல்லாக இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த சிலிண்டரை வந்து நம்ம வந்து ப்ளஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ராடு வந்து எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா, இப்படியே போயிட்டு இந்த எலக்ட்ரோமீட்டர் வழியாக மைனஸோட கனெக்ட் ஆகும். அப்போ அதனால இந்த சிலிண்டரையும் இந்த ராடையும் வந்து ஒன்னா வந்து நம்ம வந்து கண்டக்டிங்ல வச்சுக்கூடாது. அதனால வந்து இந்த சிலிண்டர்ல இருந்து இந்த ராடு வந்து இன்சுலேட் பண்ணப்பட்டிருக்கும். அது இஸ் மவுண்டட் கோஆக்சியலி வித் த சிலிண்டர். கோஆக்சியலி அப்படின்னா வந்து இந்த சிலிண்டருடைய அச்சில தான் இதை வச்சிருக்காங்க இல்லையா, அதனாலதான் கோஆக்சியலின்னு சொல்றோம். அதோடைய அச்சிலேயே இந்த ஆரானது வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது. அப்புறம் இஸ் கனெக்டட் டு எ குவாட்ரண்ட் எலக்ட்ரோமீட்டர் இ. இந்த ஆரானது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த குவாட்ரண்ட் எலக்ட்ரோமீட்டரோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இ அப்படின்றது தான் குவாட்ரண்ட் எலக்ட்ரோமீட்டர். Then a potential difference of several hundred volt அளவிற்கு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு இந்த பேட்டரி மூலமாக கொடுக்கப்படுகிறது. இந்த சிக்கும் ஆருக்கும் இடையில, சி வந்து நமக்கு பாசிட்டிவ் சொன்னோம், ஆர் வந்து நெகட்டிவ் சொன்னோம். சிக்கும் ஆருக்கும் இடையில செவரல் 100 வோல்ட் அளவிற்கு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஜின்றது என்ன அப்படின்னா எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா, இந்த லீக்கேஜ், அதாவது ப்ரிவென்ட்ஸ் லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ் வந்து லீக்கேஜ் ஆகாம பாதுகாக்கக்கூடியதான் இந்த ஜி அப்படின்றது. ஜிக்கு என்ன பேர் அப்படின்னா, அதனால நம்ம இது வந்து காட் ரிங் அப்படின்னு சொல்றாங்க. காட் ரிங் ஜி ப்ரிவென்ட்ஸ் த லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் த சிலிண்டர் டு த ராட். சிலிண்டர்ல உள்ள சார்ஜ் வந்து சிலிண்டர்ல இருந்து சார்ஜ் வந்து இந்த ராடுக்கு போகாம நமக்கு பாதுகாக்கிறது. அடுத்து இந்த சேம்பருக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த சிலிண்ட்ரிக்கல் சேம்பர் இருக்கு இல்லையா, இந்த சேம்பருக்குள்ள ஒரு கேஸ் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடு அல்லது மெத்தில் புரோமைடு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அயனைசேஷன் சேம்பர்ல பாத்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு அல்லது மெத்தில் புரோமைடு கேஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து when a charged particle enters the சேம்பருக்குள்ள ஒரு சார்ஜர் பார்ட்டிகல் உள்ள போகும்போது it produces a large number of ion pairs. இது வந்து நிறைய அயன் பேர்ஸை உருவாக்குகிறது. அது இந்த என்க்ளோஸ்டு கேஸ், அந்த கேஸுக்குள்ள நிறைய அயன் பேர்ஸை உருவாக்குகிறது. எப்படி, எந்த வழியானா அலாங் இட்ஸ் பாத், அதாவது சார்ஜர் பார்ட்டிகல் போற பாதை வழியாக அதுக்கு பக்கத்தில் அது வழியாக இருக்கக்கூடிய அந்த கேசஸ்ல வந்து நிறைய அயன் பேர்ஸை வந்து உருவாக்குகிறது. அப்புறம் பாசிட்டிவ் அயான்ஸ் மூவ் டுவார்ட்ஸ் த ஆர் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் டுவார்ட்ஸ் சி. ஏன்னா ஏற்கனவே நம்ம
சி வந்து ஏற்கனவே பாசிட்டிவ் பொட்டன்ஷியலில் இருக்குது, ஆர் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியலில் இருக்குது. அதனால் வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் ஆரை நோக்கி போகுது, நெகட்டிவ் அயான்ஸ் வந்து நமக்கு சி பாசிட்டிவ் இருக்கிறதுனால சியை நோக்கி செல்கிறது. இந்த குவாட்ரண்ட் எலக்ட்ரோமீட்டர் என்ன செய்யுது அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு வந்து the rate of deposition of positive charges on R, Rல டெபாசிட் ஆகக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ், அந்த பாசிட்டிவ் சார்ஜோட ரேட்டை வந்து கண்டுபிடிக்குது. ரேட்னா எவ்வளோ நேரத்தில் எத்தனை பாசிட்டிவ் சார்ஜஸ் வருது வந்து ஆரில் டெபாசிட் ஆகுது அப்படின்றது தான் இந்த குவாட்ரண்ட் எலக்ட்ரோமீட்டர் வந்து நமக்கு கண்டுபிடிக்குது. The ionization current produced are quite small. பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் கரண்ட்டு உருவாகக்கூடிய இந்த அயனைசேஷன் சாம்பல் உருவாகக்கூடிய, அதாவது நமக்கு அந்த அயன் பேர்ஸ் உருவாகிறதுனால இங்கே ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த உருவாகக்கூடிய கரண்ட்டை நம்ம வந்து அயனைசேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கரண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10⁻12 to 10⁻15 ஆம்பியர். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு கரண்ட் தான் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் இந்த கரண்ட்டை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில ஆம்பிளிஃபையிங் சர்க்கியூட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்பெஷல் எலக்ட்ரோமீட்டர்ஸ் அண்ட் டிசி ஆம்பிளிஃபையிங் டிவைசஸ் ஹாவ் டு பி எம்ப்ளாய்டு டு மெஷர் சச் ஸ்மால் கரண்ட். இந்த ஸ்மால் கரண்ட்டை மெஷர் பண்ண முடியாதுன்றதுனால ஆம்பிளிஃபையிங் டிவைசஸும் ஸ்பெஷலான சில எலக்ட்ரோமீட்டர்ஸையும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் ஆர் டு பி கவுண்டட். அதாவது வெளியிலேருந்து நம்ம கம்மியான சார்ஜர் பார்ட்டிகல்ஸ் தான் வருது, ஒரே ஒரு சார்ஜர் பார்ட்டிகல் தான் வருது அப்படின்னா அதையும் கவுண்ட் பண்ணணும். அப்படின்னா நமக்கு இங்கே வந்து கரண்ட் பல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதுக்காக அப்போ ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகல், ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் மட்டும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அயனைசேஷன் கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால அதனுடைய பல்ஸ் ஆஃப் கரண்ட்டை, அந்த பல்ஸை வந்து வெளியில் வரக்கூடிய பல்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபெட் பண்ணுறோம். ஃபெட் மீன்ஸ் ஃபீட்பேக், அதை ஃபீட் பண்ணுறேன்னு சொல்கிறது. இந்த பல்ஸை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பல்ஸ் ஆம்பிளிஃபையருக்கு கொடுத்து அந்த பல்ஸை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த பல்ஸ் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஜாயின்ட் டு த, இதான் வந்து நமக்கு வந்து சாம்பர். இந்த சாம்பரோட நமக்கு ஒரு பேண்ட் ஆம்பிளிஃபையரை வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த சாம்பர்லேருந்து வரக்கூடிய அந்த கரண்ட் பல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஆம்பிளிஃபையருக்கு கொடுத்து அதை வந்து மல்டிபிள் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கவுண்ட் பண்ணுறோம். அதற்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா சர்க்கியூட், இந்த ஃபிகர் 29.4ல் நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபையர் அண்டு இது கொடுத்துருக்கோம். இல்லை இந்த ஃபெட்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு இடையில வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து it is important point, capacitor, ionization chamber by ஒரு கப்ளிங் கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர் மூலமாக தான் அந்த இங்கே வந்து ஃபீட்பேக் பண்ணப்படுகிறது, அதாவது அந்த கப்ளிங் செய்யப்படுகிறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம அயனைசேஷன் சேம்பருடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அயனைசேஷன் சேம்பர்ஸால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பற்றி, பீட்டா பார்ட்டிகல்ஸ், அப்புறம் வந்து புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்டு நியூக்ளியை ஆஃப் லைட்டர் எலமெண்ட்ஸ், சில லைட்டர் எலமெண்ட்டோட நியூக்ளியையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டடி பண்ண முடியும். அடுத்து அயனைசேஷன் சேம்பர்ஸ் வேர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு இன் ஸ்டடிஸ் ஆஃப் காஸ்மிக் ரே ஃபினாமினா. காஸ்மிக் ரே ஃபினாமினாவில் முக்கியமாக இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அயனைசேஷன் சேம்பர்ஸை எக்ஸ்ரே அண்டு காமா ரே அதை வந்து மெஷர் பண்ணுறதுலையும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபார் நியூட்ரான் டிடெக்ஷன், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நியூட்ரான் டிடெக்ஷனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சேம்பரை வந்து போரான் ட்ரைஃப்ளூரைடு வேப்பரை ஃபில் பண்ணுறோம். இப்போ சேம்பருக்குள்ளே வந்து கேஸுக்கு பதிலாக போரான் ட்ரைஃப்ளூரைடு அந்த வேப்பரை யூஸ் பண்ணுறோம். போரான் ட்ரைஃப்ளூரைடுக்கான கெமிக்கல் ஃபார்மேட் வந்து BF3. இந்த BF3ல இந்த பீன்றது கண்டிப்பாக வந்து என்னவா இருக்கணும்னா B10 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் B10. அடுத்தது ஆர் த சேம்பர் வால்ஸ் ஆர் லைன்டு இன்சைடு. இது BF3 யூஸ் பண்ணலாம், அல்லது வந்து சேம்பர் வால்ஸை வந்து உள்ளே வந்து லைன் பண்ணிடுறாங்க வித் ஏ போரான் காம்பவுண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ பேஸ்ட். அந்த சேம்பரோட வால்ஸுக்குள்ளே வந்து போரான், அதை பேஸ்ட் ஃபார்மில் போரானை வந்து உள்ளே வந்து அப்படியே லைனாக வந்து பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் அயனைசேஷன் சேம்பர் இஸ் மச் லெஸ் சென்சிட்டிவ் டு பீட்டா பார்ட்டிகல். பீட்டா பார்ட்டிகளுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் கம்மி. ஏன் அப்படின்னா அயனைசேஷன் சேம்பர் வந்து நமக்கு வந்து அயனைசேஷன் அப்படின்றது அடிப்படையில் தான் செயல்படுகிறது.
இப்போ நிறைய சேம்பர்ஸ் அயனைசேஷன்ற அடிப்படையில் செயல்பட்டாலும் இப்போ நம்ம அயனைசேஷன் சேம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போகக்கூடிய அது உள்ளே போகக்கூடிய அந்த கேஸ் உள்ளே போகக்கூடிய அந்த அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அதாவது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த கேஸை வந்து எந்த அளவுக்கு அயனைஸ் பண்ணுதோ இந்த அயனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வெளியில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அதனால இப்போ வந்து நமக்கு பீட்டா பார்ட்டிகளோட அயனைசிங் பவர் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால வந்து அயனைசிங் பவர் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே உருவாகக்கூடிய அயனைசேஷனும் கம்மியாக இருக்கும். அதனால வந்து அயனைசேஷன் சேம்பர் வந்து நமக்கு இந்த பீட்டா பார்ட்டிகல் டிடெக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து லெஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பிகாஸ் fewer pairs of ion pairs in their passage through the chamber. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் ஆஃப் காமா ரேஸ். காமா ரே டிடெக்ட் பண்ணுறதுக்கு அயனைசேஷன் சேம்பரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா திக் வால், அதோடைய வாலை வந்து திக்காக மாற்றணும். அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த வாலை வந்து நம்ம ஹை அட்டாமிக் மெட்டீரியலால் உருவாக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா பிளாட்டினம் அல்லது பிஸ்மத், அதை யூஸ் பண்ணி அதோடைய வாலை வந்து திக் வாலாக மாற்றுறதுக்காக. ஏன்னா காமா ரேஸ்க்கு வந்து நமக்கு வந்து அந்த ஊடுருவு திறன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். பெனட்ரேட்டிங் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த வால் வந்து திக் வாலாக பயன்படுத்துகிறோம். அப்போ வந்து இந்த காமா ரேஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இம்பிஞ்சிங் ஆன் த வால்ஸ் ஆஃப் த சேம்பர் எஜெக்ட் ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸ் which produce ionization in the gas. Actually வந்து for detecting gamma rays an ionization chamber of thick wall made of high atomic number material is employed. அதாவது gamma rays போயிட்டு அந்த திக் வால் வந்து அது ஹை அட்டாமிக் நம்பரா இருக்கணும். அந்த ஹை அட்டாமிக் நம்பர் மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த திக் வால் மேல மோதி என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் பண்ணுது. அந்த எலக்ட்ரான்ஸ் தான் போயிட்டு இந்த கேஸை வந்து உள்ள இருக்கக்கூடிய கேஸை வந்து அயனைஸ் பண்ணும். அயனைஸ் பண்ணி அந்த அயனைசேஷனை வந்து நம்ம வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா காமா ரேஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரே, அது வந்து அதனுடைய அயனைசேஷன் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா அதுக்கு வந்து நமக்கு அது ஒரு அதோடைய அயனைசேஷன் பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு நியூட்ரல், அதில் வந்து எந்த சார்ஜுமே இல்லை அப்படின்றனால. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்டரி அயனைசேஷனாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக திக்வாலில் மோதி அதுலேருந்து எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ் போயிட்டு கேஸை வந்து அயனைஸ் பண்ணும். அது எந்த அளவுக்கு அயனைஸ் பண்ணுதுன்றதை பொறுத்து நம்ம காமா ரே எவ்வளவுக்கு வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பீட்டாட்ரான் என்பது ஒரு டிடெக்டர் இல்லை, இது ஒரு ஆக்சலரேட்டர், பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர். பீட்டாட்ரான் என்பது எதை ஆக்சலரேட் பண்ண பயன்படுகிறதுன்னா பர்டிகுலர்லி எலக்ட்ரான்ஸை வந்து ஆக்சலரேட் பண்ண பயன்படுகிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது பீட்டா பார்ட்டிகல்ஸ், அதாவது நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அல்லது எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம பீட்டா பார்ட்டிகல்ஸ்ன்றது எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம பீட்டா பார்ட்டிகல்ஸாக சொல்லுவோம். அதனால வந்து அந்த நேம்ல இருந்து தான் இதை வந்து நம்ம பீட்டாட்ரான் அப்படின்ற நேம் கொண்டு வர்றோம். ஏற்கனவே சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சலரேட்டர் இருக்கும். சைக்ளோட்ரானை பயன்படுத்தி நாம வந்து எலக்ட்ரான்களை நாம என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சலரேட் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து பீட்டாட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்றதுக்காக தனியா ஒரு ஆக்சலரேட்டரை வந்து உருவாக்குறாங்க. இதை உருவாக்குனவர் யார் அப்படின்னா கெஸ்ட் அப்படின்றவர். இதனுடைய பிரின்சிபல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதனுடைய பிரின்சிபல், அதாவது பிரின்சிபல் ஆஃப் ஏ டிரான்ஸ்ஃபார்மர். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பிரின்சிபல் ஆஃப் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் பீட்டாட்ரானுடைய பிரின்சிபல் அப்படின்றது. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய அமைப்பு, இதுல வந்து ஒரு டோனட் சேஃப்டு வேக்குவம் சேம்பர் இருக்கு. டோனட் சேஃப்டு வேக்குவம் சேம்பர், டோனட்னா ரவுண்டா ஒரு அந்த ஹோல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது ரவுண்டா இருக்கும். இடையில வந்து நமக்கு வந்து ஒரு ஹோல் அந்த மாதிரி இருக்கும், வளையமான ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி. அதை வந்து டோனட் அப்படின்னு சொல்றோம். டோனட் சேஃப்டு வேக்குவம் சேம்பர். ஒரு டோனட் சேஃப்டு வேக்குவம் சேம்பரை எதுக்கு இடையில வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டுடைய போல் பீசஸ் அதோடைய முனைகளுக்கு இடையில், மின்காந்த முனைகளுக்கு இடையில் வைக்கப்படுகிறது. Placed between the pole pieces of an electromagnet. The electromagnet is energized by an alternating current. எலக்ட்ரோமேக்னெட் வந்து எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மாறுதிசை மின்னோட்டம் கொடுத்து உருவாக்கப்படுகிறது. அப்புறம் the magnet produces a strong magnetic field in the donut. டோனட்டை வந்து நம்ம மேக்னெட்டுக்கு இடையில தான் வச்சிருக்கிறதுனால அப்போ மேக்னெட் வந்து நமக்கு நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுக்குள்ள அப்படின்னா அந்த டோனட்டுக்குள்ள, அதாவது அந்த ஒரு வேக்குவம் சேம்பருக்குள்ள.
The electrons are produced by the electron gun. எலக்ட்ரான் கன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அது என்ன செய்யுது அப்படின்னா எலக்ட்ரான்களை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட எலக்ட்ரான்ஸ் ஆர் அலௌடு டு மூவ் இன் ஏ சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ரேடியஸ் இன் த வேக்குவம் சேம்பர். அந்த வேக்குவம் சேம்பருக்குள்ள ஒரு மாறாத ரேடியஸ், இட் இஸ் கான்ஸ்டன்ட் ரேடியஸ் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நமக்கு சைக்ளோட்ரான்ல அந்த சார்ஜ்டு பார்ட்டிகளோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இங்க பீட்டாட்ரான்ல வந்து அதோட ரேடியஸ் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ கான்ஸ்டன்ட் ரேடியஸ்ல தான் அது வந்து சுத்த போகுது. வேக்குவம் சேம்பர்ல அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஆர்பிட், அதாவது சுற்றி வரப்போகுது. அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா the magnetic field varies very slowly. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ரொம்ப ஸ்லோவா வேரி பண்றோம் கம்பேர்ட் வித் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரிவல்யூஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இன் த ஈக்லிபிரியம் ஆர்பிட். ஈக்லிபிரியம் ஆர்பிட்ல சுத்தக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியோட கம்பேர் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வேரி பண்ற அளவு வந்து ரொம்ப ஸ்லோவா பண்றாங்க. அதுக்கப்புறம் the varying magnetic field acting parallel to the axis of the vacuum tube. வேக்குவம் டியூபுக்கு பேரலாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆனது வேரி செய்யப்படுகிறது. இது ப்ரொடியூசஸ் டூ எஃபெக்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரான்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரான் மீது இரண்டு விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஒன்று என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது இது ஒரு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்ல, வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அதை மட்டும் இல்லாம அந்த சார்ஜ்டு பார்ட்டிகளை வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல ரொட்டேட் பண்ண வைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேலை. அதுவே கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அந்த சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு வந்து எந்த ஒரு ஆக்சலரேஷனையும் கொடுக்காது. ஒன்லி மையநோக்கு விசை அந்த சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் மட்டும்தான் கொடுக்குமே தவிர ஆக்சலரேஷனை கொடுக்காது. ஆனால் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு ஆக்சலரேஷனையும் தரும், அந்த சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸையும் கொடுக்கும். அதனால தான் நம்ம ரெண்டு எஃபெக்டை உருவாக்குது அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒன்று the changing flux due to the electromagnet produces the induced EMF. இப்போ சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் உருவாக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல பார்த்துருக்கோம். அதாவது காந்தப்பாய மாற்றம் ஒரு இஎம்எஃப் வந்து தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் சொல்லியிருக்கோம். இந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை என்ன செய்யுதுன்னா விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆக்சலரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான். அதாவது நமக்கு வந்து ஒரு ஆக்சலரேஷனை உருவாக்குகிறது. மேக்னெட்டிக் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆனது எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணுது. அதை இல்லாம the field of the magnet serves at the same time to bend the electron. எலக்ட்ரான் வந்து பெண்ட் பண்ணுது, அதாவது சர்க்குலர் பாத்துக்கு வட்டப்பாதையில சுத்த வைக்குது, வட்டப்பாதையில் சுற்ற வைக்கிறது. இரண்டு வேலைகளை இந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் செயல்கிறது. இந்த பிகர்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃப்ஜின்றது இங்க இருந்த எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆகி இப்படியே வந்து நமக்கு சுத்த வைக்குது, சுத்துகிறது. இது வந்து எலக்ட்ரான் இன்ஜெக்டர், அடுத்து டார்கெட், இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கு. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து அந்த எலக்ட்ரானுடைய பாதை. அடுத்து தியரி பார்த்தோம் அப்படின்னா டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட், ஆர்பிட்டோட ரேடியஸை வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுக்கு the values of the electrostatic and magnetostatic force ரெண்டும் வந்து எப்படி இருக்கணும்னா நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் வந்து ரேடியஸ் வந்து நமக்கு மாறாமல் இருக்கும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வராங்க. என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா பை ஈக்குவல் டு 2πr² இன்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரோம். பை ஈக்குவல் டு 2πr இன்டு பி. πr இன்ட்டு பி. இதில் பை அப்படின்றது இட் இஸ் ஃப்ளக்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஆர்ன்றது ரேடியஸ், பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா இட் இஸ் பீட்டாட்ரான் கண்டிஷன் அப்படின்னு பேரு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், பீட்டாட்ரான் கண்டிஷன். பை ஈக்குவல் டு 2πr² பி. இதில் πr² அப்படின்றது நம்ம வட்டத்தினுடைய பரப்பளவு, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். வட்டத்தின் பரப்பளவு போல 2πr² இன்டு பி. இதான் வந்து நமக்கு இந்த பீட்டாட்ரான் கண்டிஷன். இப்போ இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி ஆக்ட்ஸ் ஓவர் அன் ஏரியா πr².
the magnetic flux pi dash equal to pi r square b. நமக்கு magnetic fluxக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா it is flux equal to magnetic field into area. இப்போ therefore b into area வந்து நம்ம வட்டப்பாதைன்றனால pi r square வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ flux equal to magnetic flux equal to நமக்கு வந்து pi r square into b ன்னு கிடைக்கும். இப்போ Betatron கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா Betatron கண்டிஷன் equal to 2 pi r square into b. அப்ப ஃப்ளக்ஸ் போல Betatron கண்டிஷன் அப்படின்றது நமக்கு வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்குது. இதையும் நமக்கு கேட்கலாம். Betatron கண்டிஷன் வந்து ஃப்ளக்ஸ் போல 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா the flux through the orbit is twice the flux enclosed by the orbit. அதாவது the flux through the orbit அது ஆர்பிட் வழியேயான அந்த ஃப்ளக்ஸ் ஆனது is twice the flux enclosed by the orbit. அந்த ஆர்பிட்டால என்க்ளோஸ் பண்ணப்பட்ட ஃப்ளக்ஸுக்கு 2 மடங்கு twice. இப்போ ஃப்ளக்ஸ் through the ஆர்பிட்டுக்கு வழியே செல்லக்கூடிய ஃப்ளக்ஸ் ஆனது அந்த ஆர்பிட்டால என்க்ளோஸ் பண்ணப்பட்ட ஃப்ளக்ஸுக்கு 2 மடங்கு. that is twice the magnetic flux அப்படின்னு சொல்றோம். அப்ப if the magnetic field were to be uniform over the area, magnetic field வந்து நமக்கு யூனிஃபார்மா இருந்தா, இதுதான் நம்ம சொன்னா ஏற்கனவே Betatron கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு by equal to 2 pi r square into b. இதுதான் நம்ம Betatron கண்டிஷன் சொல்றோம். it is important formula. இந்த கண்டிஷன் படி தான் Betatron ஒர்க் பண்றதுனால இதை வந்து நம்ம Betatron கண்டிஷன் சொல்றோம். அடுத்து this distribution of magnetic flux is obtained by the special pole pieces where the magnetic field is greater at the center of the orbit than at its circumference. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இதுல இந்த Betatron பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணி அந்த எலக்ட்ரானுடைய ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ரேடியஸை மாத்தாம ஸ்பீடை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றதுக்காக எப்படி வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அதற்கு எப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு வந்து எங்க கிரேட்டரா இருக்கும் அப்படின்னா சென்டர்ல கிரேட்டரா இருக்கும். சென்டர்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹையாகவும் சர்க்கம்பரன்ஸ் அதாவது சுற்றளவுல இப்போ வந்து இப்போ வட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா வட்டத்தோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிரேட்டர் பி, இங்க வந்து லெஸ்ஸர் பி. அதாவது இந்த சர்க்கம்பரன்ஸ்ல வந்து பி வந்து கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் அதாவது ஒரு கிராஃப் வரைகிறாங்க. இந்த கிராஃப்ல இருந்து சும்மா ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணிட்டா போதும். electrons are injected into the chamber when magnetic field just begins to rise. It is a very important point. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம இப்போதான் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த சமயத்துல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல எல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 0. இந்த 3 பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. இப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண போற சமயத்துல தான் எலக்ட்ரான் இன்ஜெக்ஷன் பண்றோம். அதனுடைய மீனிங். அதுக்கப்புறம் the electrons are then accelerated by the increasing magnetic flux linked with the electron orbit. அதுக்கப்புறம் இன்ஜெக்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரானுடைய ஸ்பீடு வந்து நமக்கு வந்து ரைஸ் ஆகுது. During the time the magnetic field reaches its peak value. அதாவது இந்த பீக் வேல்யூ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா this extraction. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்போ பீக் வேல்யூ அடைகிறதோ அந்த சமயத்துல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இன்ஜெக்ஷன் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜஸ்ட் பிகின் டு ரைஸ், அதாவது கிட்டத்தட்ட 0ல இருந்து அப்பதான் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து எலக்ட்ரான் இன்ஜெக்ட் பண்றோம். எப்போ அந்த எலக்ட்ரானை எக்ஸ்ட்ராக்ட் மீன்ஸ் நம்ம எலக்ட்ரானை வந்து ஹை ஸ்பீட் எலக்ட்ரானை வெளியில எடுத்து அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு டார்கெட் மேல மோத வைக்கிற சமயம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பீக் வேல்யூல இருக்கும்போது அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இதைதான் நம்ம இந்த கிராஃப்ல தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா the சிங்க்ரோட்ரான்ஸ் 2 டைப் ஆஃப் சிங்க்ரோட்ரான்ஸ் இருக்குது. ஒன் இஸ் எலக்ட்ரான் சிங்க்ரோட்ரான், இன்னொன்று வந்து புரோட்டான் சிங்க்ரோட்ரான். இப்போ எலக்ட்ரான் சிங்க்ரோட்ரான் அண்ட் புரோட்டான் சிங்க்ரோட்ரான் ரெண்டுலையுமே எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Betatron மாதிரியே இருக்கும்.
இப்போ இந்த எலக்ட்ரான் சிங்க்ரோட்ரானோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பீட்டாட்ரான் அண்டு சைக்ளோட்ரான் ரெண்டு கான்செப்டையும் சேர்த்து இதனுடைய பிரின்சிபல் நம்ம சொல்கிறோம். அடுத்து இதை வந்து இதனுடைய அந்த எவ்வளோ எனர்ஜி வரைக்கும் இது ஆக்சிலரேட் பண்ணும் அப்படின்னா 50லிருந்து 80 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் அளவிற்கு ஆக்சிலரேட் பண்ணும். அப்போ இங்கேயும் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸடு ரேடியஸ் தான். ஆர்பிட்டோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஃபிக்ஸட்னா கான்ஸ்டன்ட் ரேடியஸ் தான். அடுத்து இந்த மெயின் ஆக்சிலரேட்டிங் டியூப் ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டோரஸ் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து இந்த டோரஸ் வந்து எதனால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா கிளாஸ் அல்லது பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்படுகிறது. அப்புறம் அந்த சர்க்குலர் டியை வந்து எதனால் உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரு மெட்டலால் உருவாக்குறாங்க. அடுத்து ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் ஏசி பொட்டன்ஷியலை வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா டி வழியாக அப்ளை பண்ணப்படுகிறது. அடுத்து இங்கேயும் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். சிங்க்ரோட்ரான் என்றாலே மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து வேரி பண்ணுறது தான். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம வேரி பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா டோரஸுக்கு பெர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டானது அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டானது அப்ளை பண்ணப்படுகிறது. அடுத்து ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் வந்து கான்ஸ்டன்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இதை கான்ஸ்டன்டாக வைக்கிறதுக்காக பை இன்க்ரீசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரேடியஸை வந்து கான்ஸ்டன்டாக வைக்கிறோம். எது போல் அப்படின்னா ஆசியனிய பீட்டாட்ரான் மாதிரியே. அடுத்து த இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் கிவன், அதாவது எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் as in cyclotron at the beginning and the ending of the D. The electrons after acceleration are made to strike the required target. அந்த எலக்ட்ரானை ஃபுல்லாக ஆக்சிலரேட் பண்ண பிறகு அப்படியே வெளியில் வந்து நமக்கு வந்து ஒரு டார்கெட் மேலே மோதுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செய்கிறோம். இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இது வழியாக இன்ஜெக்ட் பண்ணுறோம். இது வழியாக வெளியில் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வருது. வெளியில் போயிட்டு இங்கே வந்து டார்கெட் இருந்துச்சுன்னா டார்கெட் மேலே மோதுற மாதிரி நம்ம செய்கிறோம். அடுத்து யூசிங் எ டங்ஸ்டன் அஸ் எ டார்கெட், டங்ஸ்டனை வந்து டார்கெட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வெரி ஹார்ட் எக்ஸ்ரேஸ் ஆஃப் எனர்ஜி அபவுட் 300 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஹேவ் பீன் ப்ரொடியூஸ்டு. அதாவது வெரி ஹார்ட் எக்ஸ்ரேஸ் ஆஃப் எனர்ஜி அதாவது வெரி ஹார்ட் எக்ஸ்ரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. யூசிங் டங்ஸ்டன் அஸ் எ டார்கெட் வெரி ஹார்ட் எக்ஸ்ரேஸ் ஆஃப் எனர்ஜி அபவுட் 300 மில்லியன் எலக்ட்ரான் ப்ரொடியூஸ்டுனா அதாவது எலக்ட்ரான் போயிட்டு இங்கேருந்து இப்போ வந்து இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே டங்ஸ்டன்ற டார்கெட்டில் மோதுது. அப்போ ஹை ஸ்பீடு எலக்ட்ரான் போயிட்டு டங்ஸ்டன்றது ஒரு ஹை அட்டாமிக் நம்பர் டார்கெட்டு. இப்போ ஹை ஸ்பீடு எலக்ட்ரான் போயிட்டு ஒரு ஹை அட்டாமிக் நம்பர் டார்கெட்டில் மோதுச்சுன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ்ரே கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதுவும் ஹை ஸ்பீடு, இது ஹை அட்டாமிக் நம்பர்ன்றனால நமக்கு வந்து நல்ல ஹை எனர்ஜி எக்ஸ்ரே, ஹார்ட் எக்ஸ்ரே நமக்கு கிடைக்கிறது. எவ்வளோ ரேஞ்ச் அப்படின்னா 300 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவிற்கு நமக்கு கிடைக்கிறது. ஓகே, தேங்க்யூ.